சாத்விக் சமையல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குடமிளகா நறுக்கி, அதாவது உப்புமாலி இதுல இல்லை குடமிளகா சாதம், குடமிளகா பாத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 குடமிளகா எடுத்தேன். அதில் ஒரு குடமிளகா பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் நடந்தது. என்ன அதிசயம் என்னங்கிறத பற்றி வாங்க போகலாம். சாத்விக் சமையல். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பொதுவாக இயற்கை, கடவுளுடைய படைப்பில் இயற்கையெல்லாம் அது சரியாக தான் நடந்துருக்கு. சில நேரங்களில் சில அற்புதங்களும் சில விதமான சில நிகழ்வுகளும் நிகழ்கின்றன. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக ரெட்டை குழந்தை ரேராக பிறக்கும் சில பேருக்கு. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர்லி 3 குழந்தை பிறக்கும், 4 குழந்தை பிறந்திருக்கு. அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். சில நேரங்களில் இந்த ரெட்டை குழந்தை ரொம்ப ஒட்டியே பிறந்திருக்கும். அது என்ன பண்ணுறதே தெரியாது. அந்த மாதிரி அப்படியே இந்த 2 குழந்தை 2 தலை இருக்கும், ஒரு உடம்பு, கால் கை இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பாவம் செய்தது. ஆனால் அதே மாதிரி அரச மரத்து உள்ளேருந்து வேப்ப மரம் வந்திருக்கிறத பார்த்துக்கலாம். அதே மாதிரி வேப்ப மரத்து உள்ளேருந்து அரச மரம் வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருப்பீங்க. நீங்களும் நானும் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குடமிளகா இன்னைக்கு நறுக்கி குடமிளகா பாத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதில் 2 குடமிளகாவில் ஒரு குடமிளகா மட்டும் குடகுடான்னு சத்தம் கேட்டது. என்ன இது குடகுடான்னு சத்தம் கேட்குறதுன்னு பார்த்தா, சரின்னு வெட்டி பார்த்தா உள்ளே சீட்ஸ்லாம் இருந்தது, விதையெல்லாம். அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா உள்ளே குடகுடான்னு சத்தம் கேட்டா என்னன்னு பாருங்கள். இதை காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள். இந்த குடமிளகா உள்ளாரியே ஒரு குட்டி குடமிளகா இருந்திருக்கு. இந்த குடமிளகா தான் குடகுடான்னு சத்தம் கேட்டிருக்கு. நான் இப்போ சீட்ஸ்லாம் எடுத்துட்டு இந்த குடமிளகா பார்த்து உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, தெரியுறதா? இதான் இந்த சின்ன குடமிளகா. அதான் அதுலேயே அந்த சீட்ஸ்லேயே அந்த குடமிளகா உள்ளே இருந்து அது வளர்ந்துருக்கு அப்படின்னா பார்த்துங்க. அதாவது இந்த குடமிளகா சின்னதாக இருக்கு இல்லையா, இது இந்த குடமிளகா உள்ளே இருந்தது. இதோ இந்த மிளகா தான். அது வெட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, சீட்ஸ்லாம் எடுத்தேன். குடகுடான்னு சத்தம் கேட்டதுன்ட்டு நான் சந்தேகத்தோடய பார்த்தேன். அது ஏதாவது பூச்சி புழு இருக்குமோன்னு இல்லை, ஒரு சின்ன குடமிளகா. அதாவது அது உள்ளாரே இன்னொரு விதையிலேருந்து வளர்ந்து ஒரு சிறிய குடமிளகாய் தான் இது. அதை பாருங்கள். இந்த மாதிரி அதிசயம் சில நேரங்களில் நிகழ்வது இயல்பாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சூப்பராக இருக்கு மாதிரி குட்டியா. அதாவது பிஞ்சிலே பழுத்துன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி அனுபவத்தில் இல்லை. அது உள்ளே வளர்ந்துருக்கு, வெளியிலேயே தான் சொல்லுவாங்க. உள்ளே இந்த குடமிளகாவிலே அதுவும் வளர்ந்துருக்கு. வண்டோடிய பழம் சொல்லுவாங்க, மாம்பழத்து வண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பட்டாணி, அவரைக்காய் இதெல்லாம் புழு, கம்பளி புல்லாக இருக்கும். இது வித்தியாசமாக குடமிளகா குட்டியாக வளர்ந்துருக்கு. அதான் இது சிறப்பு. அதே மாதிரி வாழைப்பழத்தில் ரெட்டை வாழைப்பழம் வரும். சம்டைம் ஒபிசிட்டி ஒரே பழம் பெருசாக 3 பழம் சேர்ந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துருக்கோம். இது வித்தியாசமாக இருக்குது. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.